தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். துலாம் ராசி நேர்களே, உங்களுக்கு உண்டான குரு பேச்சு பலன் தான் இப்ப சொல்ல போறேன். அப்ப பார்க்கும்பொழுது குருவாகப்பட்டவர் உங்க ராசிக்கு, துலாம் ராசி தானே, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரி பார்க்கிறார். அது இல்லாமல் இந்த குரு இருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கார், உச்சம் பெற்ற குருவா இருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அது 10ஆம் இடமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தா சந்தோஷமா நல்லா இருந்தீங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சது. 10ஆம் இடத்தை வந்துட்டாரு, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு அந்த சந்தேக மனப்பான்மை அதிகமா இருக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இப்படிதான் இருப்பீங்க. அந்த வகையில பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், பார்வை பலன் நல்லா இருக்கும். அதனால பயம் கொள்ள வேண்டாம். குரு உச்சம் பெற்ற குரு, முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கடகராசியில வந்திருக்கும்போது எல்லா ராசிக்குமே நல்லதான் செய்வார். அப்ப 10ஆம் இடத்து பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா? 10ஆம் இடம் என்பது என்ன? போட்டி, பந்தயங்கள், தொழில், வியாபாரம், நம்முடைய முன்னேற்றம், நமக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இடம், கர்மஸ்தானம், இப்படிதான் சொல்லிட்டு வரலாம். அப்ப என்ன நடக்கும்? நல்லா கேட்டுங்க. போட்டி பந்தயில கலந்துக்கோ நினைச்சிருப்பீங்க, உங்களுடைய திறமை இருந்திருக்கும், ஆனால் அதிர்ஷ்டம் இருக்காது. அதிர்ஷ்டம் இருக்காதுன்னா எப்படி? வசதி வாய்ப்புகள் இருக்காது. இப்பெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் முன்னேற்ற முடியும், இல்லைன்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுன்னு செய்வார். அப்ப என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாருங்க. விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை, இது ஒரு பழமொழி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குருவுடைய அருள் பெற்ற அந்த பலன் வந்து அவங்களுக்கு மனசுல உதிச்சு, சரிப்பா எனக்கு பதிலா இவரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்மை நடக்கும், ஆனா இதோட பெருசா நடக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுல போட்டி பந்தயத்துல ஜெயிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஒரு தொழில நஷ்டமாகி சோர்ந்து போயிருந்துப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் வருவார், அந்த தொழிலை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ பேசாம இரு, நான் வர லாபத்துல உனக்கு 50%, நான் பாத்துக்கிறேன், நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நானே நடத்துறேன். வரக்கூடிய லாபத்துல நீ எனக்கு அதை கொடுக்குறல்ல, உன்னுடைய உழைப்பை கொடுக்குறல்ல, நீ செஞ்ச தொழில் எனக்கு கொடுக்குறல்ல, சரிக்கு சரியா உனக்கு 50% நான் லாபத்தை கொடுப்பேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படிதான் நடக்கும். அதே மாதிரிதான் வியாபாரத்துலயும், வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன், நீ இருந்துக்கோ, நீ சும்மா உட்காந்துக்கோ, நானே போய் பர்ச்சேஸ் பண்றேன், விற்கிறேன், கூட இருந்து ஹெல்ப் பண்றேன், என்ன செய்யறேன், வரதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட உதவிகள் தான் வரும். அப்ப நல்லது தானே, கண்டிப்பா அதான் நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பம் அமையும் எப்படி அமையும்? கல்யாணம் பண்ணாதுன்னு குடும்பம் அமையும். அப்ப கல்யாணம் நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா துளாராசிக்காரங்க நிறைய பேர் செகண்ட் மேரேஜுக்கு வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான், அவங்களுடைய மன சந்தேகம் தானே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? சந்தேகம் இருந்தா தானே, சந்தேக குணம் உண்டவங்களுக்கு ஆனாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா டைவர்ஸ் ஆகும் தானே, அதானே உண்மை. எனக்கு என் மனைவி மேல சந்தேகம், எனக்கு என் கணவன் மேல சந்தேகம், இப்படி சொல்லி தானே டைவர்ஸ் வாங்குறாங்க. அந்த செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா இந்த குரு பேஜ்ல நடக்கும். அது நல்ல வாழ்க்கையா அமையும், சந்தேகமே போயிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும். அவங்களே திருத்திடுவாங்க, அவங்க ஆனந்தாலும் பெண்ணாலும். அடுத்ததாக வரக்கூடிய வருமானங்கள் வந்து சேரும். இன்னொன்னு கவனிக்கணும், நீங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகும், அப்ப கவனமா இருக்கணும். அது இல்லாமல் பெரும்பாலும் சட்டத்துறையில் தான் இருப்பாங்க, துளாராசியில இருக்கவங்க சட்டத்துறையில் இருப்பாங்க, அவங்க கவனமா இருக்கணும். லீகலா சில பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? அது அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, ஜட்ஜா இருந்தாலும். இப்பெல்லாம் வந்து ஜட்ஜுக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜி சொன்னது சரியில்லை, அது சரியில்லை, ஜட்ஜே கமெண்ட் பண்றாங்க. அந்த காலத்துல கிடையாது, இப்போ நடக்குது. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு தயாராகணும், அதுக்கு அவேர்னஸா இருக்கணும். தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்க அட்வொகேட்டா இருந்தாலும் இருந்தாலும் நல்லது செய்யணும். இலவச சட்ட உதவி கொடுக்கணும், ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணணும், இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு குரு இருக்கிற இடம் சரியில்லைனா கூட குரு பார்வையிடம் வரும்போது உங்களுக்கு நண்பர்கள், உறவினர் இருப்பாங்க இல்லையா? என்னப்பா நான் உனக்கு வண்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன், வண்டி ரிப்பேர் ஆச்சு, புதுசாக வண்டி வாங்குறதுக்கு முடியாம கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் வண்டி வச்சு ஓட்டிக்கும், நீ அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு வண்டியை ஒன்று கொடு, இப்படிதான் வந்து உதவி பண்ணுவோம்.
அதே மாதிரிதான் வீடு இல்லாதவங்களுக்கு கூட அந்த வீடு கிடைக்கும். எங்க வீட்டு பக்கத்துல இருக்குப்பா, வந்து பாரு. ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு, அதை மெயின்டைன் பண்ண முடியல, நீ வந்து தங்கிக்கோ, ஏதோ கொடுக்கறது கூட, அவ்வளவுதான். இப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் நண்பர்கள் உறவினர்களால நன்மை தரக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அவங்க மூலமா நன்மை எந்த வகையிலும் நன்மை நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் உதவி பண்ணுவாங்க. வா, எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு நான் கூட்டின்னு போறேன், அவர் நல்லது பண்ணுவார், அவர் உண்மை உனக்கு கண்டிப்பா சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவாங்க. அதே மாதிரி நடக்கும். இப்படி நடக்கும். தாயாருடைய உடல்நல அக்கறை கொள்ளும் நீங்க இந்த நேரத்துல, அவங்கள நல்லா ஆயிடுவாங்க. அவங்களுடைய பாசம் அன்பு அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் உங்க மேல பாசம் பட்டு இல்லாம இருப்பாங்க. நல்லா கேட்டுங்க. தாய்மார்கள்ல தாய்மார்கள் எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். இருந்தாலும் சில சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு. கலியுகம், கலிகாலம் மாறி போச்சு. நீங்க பிள்ளைகளா இருந்திருப்பீங்க, நீங்க வந்து தாயை தவறான பேசியிருப்பீங்க, திட்டிருப்பீங்க. அப்ப அதுல மனக்கசப்பா இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப விலகி இப்போ இந்த குரு பார்வையால அவங்களுடைய பாசம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி வருது பாத்தீங்களா? இது நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்தையும் பாக்குறாரு இல்லையா? கடன் பிரச்சனை தீரும். கடன்கள் வாங்கியிருந்திருப்பீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அதுதான் முக்கியம். கடன் வாங்குறது ஈஸி, திருப்பி கொடுக்கறது கஷ்டம். கடன் வாங்கிட்டப்பா, தொடர்ந்து கடன் வாங்கினே இருக்கேன், என்னால முடியல, இந்த கடன் பிரச்சனை எப்பதான் தீரும்னு தெரியல, இப்படி சொல்லக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய பர்சன்டேஜ் உள்ளவங்க இருக்காங்க. கடன் இல்லாதவங்க கிடையாது. நம்ம நாடே கடன் வாங்குது. அதுதான் உண்மை. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். அதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இப்படி பண்ண, அப்படி பண்ணணும். எதிர்ப்புகள் குறையும். பெரும்பாலும் உங்களுக்கு துளாராசிரியர்களுக்கு எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா சட்டத்துறையில் உள்ளவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, டக்குன்னு ரோஷம் உள்ளவங்களா இருப்பீங்க, டக்குன்னு சண்டைக்கு போயிடுங்க. அப்போ எதிர்ப்பு அதிகமாக தானே இருக்கும். அவங்களாமே இப்போ கொஞ்சம் விலைக்கு போவாங்க. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஒதுக்கி போயிடுவாங்க. அவங்களுடைய பிரச்சனை பார்த்து போயிடுவாங்க. இது மேலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே விலைக்கிடும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு பார்த்துவீங்க, ஒரு டாக்டர் மாற்றுவீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் இதில் ஒரு விஷயம் இருக்கு, சூட்சமம் இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அவர் நல்லா தான் பண்ணிட்டு வருவார். நமக்கு நேரங்காலம் சரியில்லும் போது அவருடைய பார்வை குறைஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் மாறிடும். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? திடீர்னு வேற ஒரு டாக்டரை மாற்றுவோம். நம்ம மாற்றுவோம், இல்லை வேற வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே நன்மை நடக்கும். உங்களுக்கு கிளியர் ஆகிடும். உங்களோட உடல்நல வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக. இது டாக்டருக்கு மட்டும் இல்லை, வக்கீலுக்கும் உதவும். வக்கீல் தேர்ந்தெடுத்திருப்பீங்க, வழக்கு போட்டு இருப்பீங்க, தொடர்ந்து அவர் வாய்தா வாங்கினே இருப்பார். அது முடியாம இழுபறியா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இதெல்லாமே பெரும்பாலும் சிவில் கேஸ்ல இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் மாற்றுவது உண்டு. கிரிமினல் அவ்வளோ வராது, அது சீக்கிரம் முடியக்கூடிய விஷயம். சிவில் கேஸ்ல அந்த மாதிரி வரும். அப்போ அந்த வக்கீலை மாற்றுவீங்க நீங்களே. இல்லைன்னா அவரே சொல்றாரு, இந்தப்பா கேஸ் கட்டலாம், நீ தான் இப்போ திட்டினே இருக்க, நான் கேள்விப்பட்டேன், நீ வேற வக்கீலை பார்த்துக்கோ. இது உண்மையாக நடந்த விஷயம், நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போ அந்த வக்கீல் மூலியமா உங்களை நடக்கும். அதுதான் இப்போ வரப்போகுது. அந்த நேரங்காலம் இப்போ வரும். இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி, உங்க ராசிபதி சுக்கிரன் இல்லையா? அதனால பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. லக்ஷ்மியை வணங்கி போயிட்டு போனாங்க. லக்ஷ்மியை கூட பெருமாளை வழிபட்டுவாங்க. இதுல குதிரை முகம் கொண்ட ஐகிரிவர் இருப்பார் பாருங்க, அந்த லக்ஷ்மி ஐகிரிவர், அவர் வழிபட்டுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க. லக்ஷ்மியோட சேர்ந்த இந்த அவதாரங்களை வணங்கி வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி தான தர்மங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஏழ்மை எளிய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணுங்க. அவங்களுடைய கல்விக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பா நல்லது நடக்க போன்னு சொல்லி, இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு சூட்சமத்தால, ஏதோ ஒரு திருப்பு முனையால, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தால, ஏதோ ஒரு புத்தி சாதியத்தால நீங்க நன்மை அடைய போறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க என்று வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.